உண்மையாக சொல்கிறோம், கரெக்டாக சொல்கிறோம். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறோம். அது ப்ரோ மூவி நல்லா இருக்கு ப்ரோ. அஜித் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டு. அஜித் ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சீனையும் ஆதிக்கு செதுக்கிறாரு. ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்னா, கதை வயசுலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏகே தரமாக நடிச்சிருக்காரு. கதை பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. கதை படம் ஆனால் ஸ்பீடாக போகுது. கதை எதிர்பார்க்காதீங்க. ஆதிக் பக்கா ஃபேன் பாய் சம்பவம்னா இதுதான் ஃபேன் பாய் சம்பவம். படம் உண்மை. நான் தளபதி ஃபேன்ஸு. படம் சம்பவம் இதான். ஏக்கவோட இதை ரொம்ப வருஷம் காக்காது மாஸ் பாடி இருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் சூப்பராக பண்ணியிருக்காரு. மாஸ் அவ்வளோதான். அவர் சொன்னது தான். என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. தொண்டை கட்டி 1000 கோடியா 2000 கோடியான்னு தெரிலண்ணா. பயங்கரமாக பேச முடியலண்ணா. தொண்டை படம் ஃபுல்லாக எல்லாருமே பார்க்கலண்ணா. படத்தில் எங்கேயுமே போர் கிடையாதுண்ணா. படம் ஃபுல்லாக மாஸ் 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 மட்டும்தான். ஆனால் நான் விஜய் ரசிகர் தான். படம் தரவாக திருக்காருண்ணா. சூப்பராக திருண்ணா. ஃபேமிலியாக படம். அஜித் படம்னாலே ஆக்ஷன் இருந்தால் தான் ஓகே. ஆக்ஷன் இருக்குது, ஃபேமிலியாக இருக்குது. நான் விஜய் ரசிகர் தான். படம் தரமாக இருக்குது. அவ்வளோ கேளுங்க. நல்லா இருக்குங்க. 1000 கோடி தலை. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாண்ணா. சாமி பார்க்க வந்தோம். கடவுளே பார்த்தாச்சு. பக்காவான தரிசனம். எங்களுக்கு பக்காவான தரிசனம் கட்சி எங்களுக்கு காலைல. என்னண்ணா ஃபேமிலியா பார்க்கலாம். அந்த மாதிரி படம் 1000 வாட்டி பார்க்கலாம் படத்தை. ஆமா செம்மையா இருக்குண்ணா. பக்காவா இருக்கு. பிளாஸ்டா இருக்கு. அந்த மாதிரி படம் படத்துல 10 நிமிஷத்துக்கு ஒரு அடி கத்தலாம் படத்துல பண்ணிட்டாங்க. படத்துல ஃபுல்லா பாட்டு பிளாஸ்ட். அந்த படம் கண்டிப்பா 1000 கோடியா 10,000 கோடி போகணும். படம் 100 நாள் ஓடும். கண்டிப்பா கடன் 100 நாள் ஓடும் படம். மூவி ரியல் ட்ரீட் ப்ரோ. ஏகே ஃபேன்ஸுக்கு. ஏகே ஃபேன்ஸ்னு மட்டும் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட சூப்பராக இருக்கும் படம். விடாமுயற்சி நான் பார்க்கல ப்ரோ அது. ஆனால் இந்த படம் வந்து செம்மையாக போகுது ப்ரோ. ஃபுல்லாக வந்து மாசாக இருக்குது. நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஜென்ரல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபுல்லாக வந்து ஃபைட்டு ஃபன்னு எல்லாமே இருக்குது ப்ரோ. எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. மஜா ப்ரோ. டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் போகணும். ஸ்டோரி எல்லாமே மஜா ப்ரோ. செம்மையாக இது ப்ரோ. ஏன் ப்ரோ கதை இல்லை? அல்டிமேட்டாக இது ப்ரோ. நல்லா இருக்கு தலைவா படம். பக்கா அஜித் மூவி, பக்கா ஃபேன்ஸ் மூவி. என்ஜாய் படம். ரொம்ப நாள் அஜித் வந்து ஃபேன்ஸ் திருப்திப்படுத்துகிற மாதிரி இருந்தது. இது செம்மையாக இருக்குது படம். சூப்பர். வேறு லெவல் படம். அஜித் படம் பக்கா தலை. வேணாம் பாட்டெல்லாம் டான்ஸ் வேறு லெவல். படமே வேறலாம். படமே வேறலாம். படம் செம்மையாக இருக்கு ப்ரோ. தாறுமாறு ப்ரோ. 10 மணி நேரம் லெவல் ப்ரோ. வேற லெவல். நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். சூப்பராக இருந்ததுண்ணா. படம் வேற லெவல். நான் வேற லெவல். உள்ள போய் பாருங்கண்ணா. அந்த அளவுக்கு இருக்குண்ணா. படம் ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் தான். எல்லா மூமெண்ட்டுமே என்ஜாய் பண்ணுற மூமெண்ட் தான். ஒரு சீனு அந்த எமோஷன் கரெக்டாக டச் ஆகிருக்கு படத்தில். பக்காவாக இருக்குது. தலை தான் ஒன்லி ஆக்டிங்க. தலை வெளில கலெக்டாக போல. எல்லா ஹீரோயின் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்குற மூவி இது. இதோட இன்னும் இதில் இது செம்ம. இது எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு நல்ல முன்னோடியாக இருக்கும் இந்த படம். சாங்ஸ்லாம் பக்கா நல்லா இதுவாக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. அஜித்தோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் ஒரு தளபதி ஃபேன் தான். ஆனால் படம் வந்து வேறு லெவலு. தலை கொளுத்திட்டார். மாசாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படத்தில் கூஸ் பம்ப்ஸ் ஏதாவது ஒரு சீன் இருக்கும். பட் ஆனால் படமே கூஸ் பம்ப்ஸ் தான். சூப்பர். செம்மையாக இருந்துச்சு படம். எல்லாமே கூஸ் பம்ப்ஸ். செம்ம மாசாக இருக்குப்பா. வேறு என்ன சொல்கிறது, எல்லா ஹிட்டை விட பயங்கர ஹிட் இது. செம்ம மாசு படம். சீட்டில் அதாவது சீட்டோட எண்டில் உட்காந்து தான் பார்க்கணும் நீங்கள். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்காக பார்க்கணும். கேமராமேன் அஜித்தை ரசித்து எடுத்திருக்காரு. அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக. இதுதான் என்டர்டைன்மெண்ட். சென்டிமெண்ட் அப்பா அம்மா சென்டிமெண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஃபாதரோட சென்டிமெண்ட் அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்லை செம்ம மாசம்ண்ணா படம். உண்மையாலுமே இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அஜித் படத்தை பார்த்ததே கிடையாது. மியூசிக் செம்ம மியூசிக்கு. இதுக்கு மேலே இல்லை ஃபேன்ஸாக இல்லாமலும் ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரி. ஒரு அப்பா மகன் ஸ்டோரி தான். பட் அது வந்து பையன்கிட்ட எப்படி அப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நல்லா எடுத்துருக்கு. மியூசிக் பக்கா மியூசிக்கு. ஜிவி பிரகாஷ் செம்மையாக மாஸ் பண்ணிட்டாரு. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நிச்சயமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே, எல்லா ரசிகர்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை ஃபஸ்ட் மூவி அது செப்பரேட்டு. அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதுவும் மாஸ் தான்.
அதை விட ஆனால் இது செம்ம மாதம் எடுத்துறாரு. இது வந்து ஒரு அஜித் ரசிகர் எடுத்ததுனால வந்து கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு தீபாவளி தான். இது திரும்ப சொல்லலாமா? ஆதிக்கண்ணா தரமாக பண்ணியிருக்காரு. இது வந்து ஃபேன் பை சம்பவம் நிறைய வந்திருக்குது. விக்ரம்னு ஒரு ஃபேன் பை சம்பவம், அப்புறம் பேட்டன் ஒரு ஃபேன் பை சம்பவம். ஆனால் தலைக்கான ஃபேன் பை சம்பவம்னா இதுதான். ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லா மூமெண்ட்டுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கைத்தட்ட வச்சாரு, விசில் அடிக்க வச்சாரு, கத்த வச்சாரு, தொண்டையிலெல்லாம் காய வச்சாரு. ஆனால் படம் சாரமாக இருக்குது. கண்டென்ட்டாக கமர்ஷியல் தான் இது. வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படமே கிடையாது. யார் சொன்னது உங்களுக்கு கண்டென்ட் ஓரியன்ட் படம்னு? கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படத்தில் என்னென்ன இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அது கண்டிப்பாக எல்லாமே இருக்குது. ஃபேன்ஸுக்கான ஃபீஸ்டாக இருக்குது. ஃபேன்ஸுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டென்ட் ஓரியன்ட் படம்னா நீங்கள் அது மாதிரி வேறு அதுக்கு ஏற்ற படங்கள்லாம் இருக்குது நிறைய. ஜெய்பீம் அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக தலைக்கான படம். என்ஜாய் பண்ணுறாங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 ஹவர் ரம்ஜான் 18 நிமிஷத்தில் படத்தை முடிச்சிட்டாரு. அது இன்னும் கொஞ்ச நேரம் எடிட் கட் பண்ணாமல் 3 மணி நேரம் காட்டியிருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. நான் ஒரே செகண்ட் லேக் இல்லை. நான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்கல்ல அங்கிருந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் டைட்டில் போடுற வரைக்கும் எதுவுமே கிடையாது. தெரியல படத்துல எதுவுமே கிடையாது. படம் ரொம்ப தரமா இருக்கு. எல்லாமே பிளாஸ்ட் தான். தலைய காட்டுற சீன் எல்லாமே பிளாஸ்ட் தான். 10 நிமிஷம் இன்டர்வெல் ஓப்பனிங் கிளைமாக்ஸ் கார் சேஸ்ன்னு சொல்லவே முடியல. அல்டிமேட்னா ஃபேன்ஸ்க்கான ஒரு ஃபேஸ். நான் கத்தி தொண்டலாம் திரும்ப நாங்கள் வந்து அடுத்த ஷோக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் எங்களுக்கு தலையை பார்த்து இன்னும் பத்தல, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும். புதுசாக காட்டினா நல்லா இருக்கு. அஜித்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி நல்லா இருக்கு சார். ஆதிக் ரவிச்சந்திரன் சார் பயங்கரமே டைரக்டர். இதுவரை நான் இந்த மாதிரி படத்தை பார்த்ததே கிடையாது. வேறு லெவலில் இருக்குது. ஒரு ரசிகர்களுக்காக பக்காவாக எடுத்துருக்காரு. பார்த்து எடுத்துக்கிறாரு. அது ஜிவி பிரகாஷ் சார் பக்கா வேறு லெவல். இசையமைப்பல் செம்மையாக இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். ஒரு லவ் இருக்குது, ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. மெயினாக ரசிகர்கள் வசதி இருக்குது. கேங்ஸ்டர் இருந்து நிரூபிச்சிட்டார் பக்கா வேறு லெவல். இல்லை எல்லாமே பார்க்கலாம். அதான் சொல்கிறேன். ஒரு லவ் அப்பா பிள்ளைகளும் இருக்குது. எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ண பார்த்தோம். தலை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ. நேரில் வந்து பாருங்க. இல்லைனா வந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுற படம். ஆமாம், சீரியஸாக ஃபேமிலியோட பார்க்கல. நல்லா இருக்கு படம். அஜித்தோட ஃபர்ஸ்ட் படம் இதுதான் நான் தேட்டருக்கு வந்து பார்க்குறதே. செம்மையாக இருந்ததுண்ணா. ஒவ்வொரு அந்த சவுண்ட் வேவ்லாம் செம்மையாக இருந்தது. அந்த சீட்டே வந்து அதில் ஜிவி வந்து மியூசிக்கை பிரித்து எடுத்துட்டு இருக்காரு. தலை வந்து ஆக்டிங்கில் கொண்டுட்டு இருக்காரு எல்லாருமே. சூப்பராக இருந்தது. ஸ்டோரிலாம் குட்டாக இருக்கு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளேஸ் பக்காவாக பண்ணியிருக்காரு. அதுக்கு படம் நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே கதை எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டோரிக்கு ஸ்ட்ராங்காக போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே அது கூட கனெக்ட் ஆகி செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக முடிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்கு. இல்லை பாட்டுலாம் வர மாதிரிலாம் பண்ணல. பட் நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஆதிக் பக்கா ஸ்டார்டிங் எண்டிங் ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஏன் இந்த படம் பார்க்கணும்? அஜித் ஃபேன் அதனால பக்கா. ஃபேன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். படம் பார்க்கலாம். ஓகே. இது அஜித் கூட படம் தான், வேற ஒன்றும் இல்லை. மூவி மாஸ்னா வேற லெவல். இந்த மூவி அதை விட அவர் வேற லெவலில் கொண்டு இந்த படம் வேற லெவலில் கொண்டு போகுது. அவரை வேற லெவலில் கொண்டு போகுது. முன்னாடி உள்ள படம்னா எல்லா படமே நல்லா தானே போச்சு. விடாமுயற்சி ஓரளவுக்கு போகலாம். நல்லா அந்த படமும் நல்லா தான் இருந்து. ஆனால் அதுக்கு இந்த லெவலில் இருக்கிற மூவி விடாமுயற்சிலாம் ஃபேன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்றாங்க. இல்லை இந்த மூவி பார்க்க எல்லாருமே சொல்லுவாங்க. தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். தியேட்டர்ல போய் பாருங்க. செம்ம என்டர்டெயின்மெண்ட். நிறைய புரியல. படத்துல என்ன இருக்குதுன்னா எல்லாமே இருக்குதுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாததெல்லாம் நிறைய இருக்கு. படத்துல எல்லாமே இருக்கு. எமோஷன் இருக்குது. இப்படி இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எமோஷன் இருக்குது. நல்லாவே கொண்டு போயிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவரு பயங்கரமா கொண்டு போயிருக்காரு. ஃபேன் பாய் வேற லெவல் சம்பவம். ஃபேன் பாய் சம்பவம்னா இதுதான் ஃபேன் பாய் சம்பவம். அடிச்சு சொல்லுவோம் இதான் ஃபேன் பாய் சம்பவம். கண்டென்ட்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ வரக்கூடிய மூவிஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி எடுத்தார். கொஞ்சம் மார்க் ஆண்டனி மாதிரி இல்லாமல் அதில் இருக்கிற மேக்ஸிமம் கண்டென்ட் இருக்குது. இந்த ஓல்டு சாங்ஸாக இருக்கட்டும், அந்த சேசிங்காக இருக்கட்டும், ஃபயரிங்காக இருக்கட்டும், இந்த செட்டப்பாக இருக்கட்டும். ஆனால் வந்துட்டு அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் வேறு. ஓஜி சம்பவம் வேறு லெவல் ப்ரோ. எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. வாலியிலேருந்து
மங்காத்தா ஆரம்பம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஆளுமா டோலுமாலாம் அப்பா வேற லெவலு. இங்கே இந்த தேட்டரால தமிழ்நாடுலன்னா வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இந்த படம் வந்திருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சென்னைனா பறந்துருக்கும். இதே சென்னைனா தேட்டர் பறந்துருக்கு. இது வந்து ஆந்திரா, அதனால நம்மளோட ஃபேன் இங்கேயுமே தேட்டர் ஃபுல்லாக க்ரௌடு. இதே சென்னை வந்து தூள் பறந்துருக்கும்.